உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா நான் சொன்னது உண்மையடா படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம். நேர்கள் அனைவருக்கும் இரவு நேரம் சிறப்பா இருக்கிறதோட சந்தோஷமாவும் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிகழ்ச்சியை பார்த்து உடனேயே நமக்கும் லைன் கிடைக்கணும், ஐயா கிட்ட நாமளும் பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறது எங்களுக்கு புரியாம இல்ல. ரொம்பவே சிறப்பா நம்மளுடைய இந்த நேரில் நிகழ்ச்சியின் வாயிலாக பாத்தீங்கன்னா கரூர்ல திரு நடராஜ சுவாமி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் உடனேக்கு உடனே நீங்க இணைப்பில் வந்து அதற்கான ஹிண்ட், அதாவது ஆரம்பம் என்ன பிரச்சனையாக இருக்கும்ங்கிறத தெரியப்படுத்துறதுக்கான சிறப்பான ஒரு நேரலை நிகழ்ச்சி 3 கும்பாபிஷேகத்தை ரொம்பவும் சிறப்பா நடைபெற்று இப்ப வரைக்கும் அந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான முறையில எல்லாருடைய ஆதரவின் பேரிலும் ரொம்ப கிராண்டாவே நடந்து செயல்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் நிறைய நேரலை நிகழ்ச்சி மூலமா பகிர்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களுக்காக அருள் வாக்கு மூலமாக பல விஷயங்கள் ஒரு அவுட்லைன் நேரில் விசிட் பண்றதுக்கான அட்ரஸும் அவங்க உங்களுக்கு கீழே ஸ்க்ராலிங்ல கொடுத்துருக்காங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் கரூர்ல அதுவும் குறிப்பா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். ஸ்க்ராலிங்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முன்பதிவு ரொம்பவே அவசியம். ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம். ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கும் நிகழ்ச்சியில் வந்திருக்கீங்க. அடுத்து நம்ம வந்து நேர்களை சந்திக்கிற ஒரு தருணத்துல இருக்கோம். முதலாவது வரக்கூடிய அழைப்பாளர் உங்களுடைய பேர்? அன்பர்களே, ஹலோ சொல்லு. சந்திரசேகரன் சொல்லிடுங்க. சந்திரசேகரன், உங்களுடைய வயசு என்ன வருது? 27. எங்க இருந்து பேசுறீங்கப்பா? எங்க? சரிங்க, உங்களுடைய ஏரியா நேம் சொல்லிட்டீங்க. ஃபைன், ஓகே ஓகே ஃபைன்ங்க. இப்ப நீங்க ஐயாட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க சந்திரசேகரன்? எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா? சரி ரைட்டுங்க. ஐயாட்ட கேட்கலாம். எக்ஸாம் எழுதுறாருங்களா? அன்பரே, உனக்கு அந்த எக்ஸாமிலே பாஸ் பண்ண வேண்டிய வெற்றியும் அறிகுறியும் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டைம் சரியில்லை, நேரம். அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாசி கடைசி வரையில் இருக்கு. இதனால் என்னென்னா போகிற தடுதல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அது சில கிரகத்தினுடைய பார்வை இருக்குது, திஷ்டி இடைஞ்சலும் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் செலெக்ஷன் ஆகி ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதில் எந்த வித இது இல்லை. நேரடியாக வாங்க. அதை நாங்கள் அருள்முகத்தில் பண்ணி உங்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்களை பரிகார பூஜையின் மூலம் செஞ்சு சரி பண்ணி கொடுக்குறோம். நல்லா சந்திரசேகரன், முடிஞ்ச வரைக்கும் நேர்ல விசிட் பண்றதுக்கு ரொம்ப எவ்வளவு குயிக்கா வர முடியுமோ வரலாம் நீங்க. ஸோ ஐயா, நம்ம காலர்ஸ் பார்த்ததுனால இமீடியட்டா நீங்க காலையிலேயே வந்து நிகழ்ச்சியில வந்து எல்லா பக்கமும் நிறைய தகவல்கள் சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க ஆஃப்டர்நூன் டைம்ல எல்லாம். பட் இப்போ ஈவினிங் டைம் வந்திருக்கீங்க, தகவல்களோடு நீங்க ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க. உங்களுடைய தகவல்கள். அன்பர்களே, இன்று 13/2/2017 13/2/2017 இன்று தை மாதம். அதாவது பேசும் பாலமுருகப் பெருமானுடைய திருவருளால் அருள் வாக்கால் பல பேர்களுக்கும் சொல்லி படித்து அருள் வாக்கிலே அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் குறைகளை கண்டறிந்து அவங்களுக்கு நேரடியாக அருள் வாக்கு லைவ்லையும் போனிலையும் கேட்டால் தெளிவாக விவரமாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால்
ஒரு குடும்பத்தில் பலவிதமான பலவாரியான பலவிதமான சிக்கல்கள் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் நிலையை நாங்கள் ஏற்படுத்த முடியாது. அதே சமயத்தில் பல ரகசியங்களும் உண்டு. ஒரு குடும்பத்திலே அருள்வாக்கு குறிப்பாக 2 வாக்குத்தான் சொல்ல முடியும். நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் பகிர்ந்து அருள்வாக்கில் பார்த்து உட்கார்ந்து நாம் பார்த்து ஒரு முடிவு செய்ய வேண்டும். போன வாரம் ஒரு அன்பர் வந்து கேட்டார்கள், திருமணத்திற்காக நான் மடியிலே வைத்து கொண்டு சொல்கிறேன். போன வாரம் கேட்டது, இந்த வாரம் மாப்பிள்ளை வந்திருக்கு, ஜாதகம் வந்திருக்கு, பொருத்தம் இருக்கு, இதை செய்யலாமன்ட்டு இன்னைக்கு இப்போ வந்து கேட்டு போறேன். அதே மாதிரி என்னன்னா, போன தடவை 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மையார் அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம். நல்லாயி இன்று சந்தித்து அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி மறுபடியும் வந்து உங்களுடைய அருளால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்குங்கிறது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பேசும் பாலமுருகப்பெருமான் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர் வழி வடமதுரை ஒன்றியம் தென்னம்பெட்டி ஆண்டியபெட்டியிலே அருள்வாக்கு சொல்லுகிறோம். கவனமாக கேட்டுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா வடமதுரை ஒன்றியம் தென்னம்பெட்டியை சேர்ந்த ஆண்டியபெட்டி, எரியோட்டுக்கு பக்கத்தில். அதே சமயத்தில் வடமதுரைக்கும் வடமதுரையில் பெரியாஸ்பத்திரி, ஜிஹெச் ஆஸ்பத்திரி காம்ப்ளெக்ஸில் சொந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நிரந்தரமான இடம், எப்போ வேணாலும் வரலாம். கரூர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாளைக்கு சொல்கிறோம். வாரம் வாரம் உத்தரவு கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு இங்கே சொல்லுவோங்கிறத உத்தரவில் சொல்ல முடியாது. முருகப்பெருமான் நீ கிளம்பு அப்படின்னு உத்தரவு வந்தால் கிளம்புவோம், இரு என்று சொன்னால் இருப்போம். அப்படி இதுவரையிலும் நாங்கள் பல்வேறு மாவட்டங்களிலும் 45 வருஷ காலமும் பல்வேறு மாவட்டம், மாநிலம், வெளிநாடுகள் இப்படியெல்லாம் போய் அருள்வாக்கு சொல்லி பல பேர்களுக்கு பழித்து 75 அடிக்கல் நாட்டி 81 ஒரு கும்பாபிஷேகம், 94 ஒரு கும்பாபிஷேகம், 2011 ஒரு கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பாக கரூர் அன்பர்களுடைய ஆதரவாடும் நன்கொடை நாடும் அருள்வாக்கு பழித்தும் பல பேர்களுக்கு காரியங்கள் நடந்தும் அந்த குடமுழுக்கு வேற பெரிய அளவில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சேன். அப்படி நாங்கள் அருள்வாக்கு சொல்லி பழித்து இந்த காரியங்கள் செய்து ஒரு குடும்பத்தில் மங்கள தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், குழந்தை தடை, வியாபார தடை, விவசாய முன்னேற்றம் இல்லாதது, வீட்டில் வாஸ்து கோளாறு, இடம் வாங்கிறது விற்கிறது, கோர்ட்டு பிரச்சனைகள், பருவ கோளாறுகளால் அன்னை தந்தையை மிஞ்சிய திருமணங்கள் அல்லது அவங்க விருப்பத்துக்கு நடக்கிற மாதிரி இருந்தால் அது நல்ல இடமா இருந்தால் கூட சொல்லுவோம், இல்லைன்னா சரியில்லை நிறுத்திடு அப்படின்னு அதையும் தடுக்க முடியும். அதே சமயத்தில் குடும்பத்தில் உங்களுக்கு அரசு வேலை மட்டுமல்ல, அதாவது கட்டடங்கள், இடம் வாங்கி விற்க, வீடு கட்ட, கோர்ட்டு பிரச்சனைகள், செய்வனைகள், பிள்ளி சூனியம், செய்வனை, ஏவல், இடைஞ்சல்கள், இந்த மாதிரி எத்தனை இருந்தாலும் முள்ளிலையும் அருவாளிலையும் பாதகோரலையும் ஊசி முனையிலையும் அமர்ந்து அருள்வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். பழைய பஸ் ஸ்டாண்டு உழவர் சந்தைக்கு பக்கத்திலே விவகார சாலை நாடக நடிகை அம்பிகா அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரையிலும் அருள்வாக்கு சொல்லி வெளிநாடுகளிலே இருந்தும் பல இடங்கள் வந்து பழித்து இருக்கிறது. என் முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கொடுத்த மாதிரி பல தடவை பல சோதனைகளும் 20 வயசுல அருள் வந்தது. 45 வருஷ காலம் சொல்லிட்டு இருக்கேன். 3 கும்பாபிஷேகம் செஞ்சிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 2 கண் தெரியாமல் இதுவரை ஒரு தனியாக ஒரு கோயிலை கட்டி 3 கும்பாபிஷேகங்களை நடத்தி இன்னைக்கு இன்றும் உங்களிடம் நாங்கள் அருள்வாக்கு சொல்லி பல பேர்களுக்கு நன்மை அடைந்து கொண்டிருக்கிறது. அது அந்த நன்மைகளிலே உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற மன உளைச்சல், சித்த பிரமை மற்றும் கைகால் வராது, உடம்பு சரியில்லாது, சுகரு, சர்க்கரை, மேற்படி ப்ரெஷரு, இப்படி எது இருந்தாலும் சித்த வைத்தியங்களும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நேரடியாக நீங்கள் எல்லாரும் இந்த
நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் இடைஞ்சல்களை தீர்ப்பதற்காக எங்களிடம் நேராக நாடி வந்து இஸ்லாமிய மதமோ இந்து மதமோ கிறிஸ்டின் மதமோ அதாவது இயேசு மதமா எந்த மதமாக இருந்தாலும் நாங்கள் அருள்வாக்கிலே எல்லாத்துக்கும் சொல்கிறோம். அவங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி சக்கரம் தகிடு தாயத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை நல்லபடியாக படிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் அரசு வேலை வாங்கி எங்களுக்கு சம்பளம் கூட பாதி முக்கால்வாசி முழுசா பாதி சம்பளம் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தவர்களே புதுக்கோட்டையிலே பிந்து என்று சொல்லக்கூடிய பெண் ஒன்று, அதாவது பெரிய வங்கியிலே வேலை கிடைச்சி கொண்டாந்து கொடுத்தார்கள். அதே மாதிரியிலே தாடி கொம்பிலே ஒரு பையனுக்கு அரசு வேலை கிடைச்சி அவங்க சம்பளம் கொண்டாந்து பாதி கொடுத்தாங்க. இப்படி பல பேர்களுக்கு பழித்து இருக்கிறது. எங்களுக்கு தங்கவேல், வெள்ளிவேல், குத்துவிளக்கு, மணி, திருநீர் தட்டு, அன்னதானம் இப்படி பல இதுகளுக்கு உபயம் செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அருள்வாக்கில் வந்தாலும் உணவு, அதாவது பெண்களுக்கு சேலை, ஆண்களுக்கு வேஷ்டி துண்டு, பள்ளி பிள்ளைகளுக்கு பேக்கு புக்கு, மற்ற உபயங்கள், மற்ற ஏழை வலைகளுக்கு புது நன்கொடை தொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு வர்ற பங்குனி உத்தரத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும். எங்கள் அருள்வாக்கு நல்லபடியாக படிக்கும். உங்களுக்கு எங்கள் பேசும் பாலமுருடைய கருணையும் அருளையும் என்றும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் அருள்வாக்கு பார்க்க வரணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கரூர் விலாசம் இருக்குங்கய்யா. நீங்க கரூர்ல ஸ்டே பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா கலைமாமணி KR அம்பிகா இல்லம், ஈவேரா சாலை, உழவர் சந்தைக்கு எதிரில இருக்கு. பழைய பஸ் நிலையம், அதெல்லாம் எல்லாருக்குமே நல்ல லேண்ட்மார்க் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட பேசலாமாங்கய்யா? இணைப்பில் இருக்கிறவங்க உங்களுடைய பேர் சொல்லலாங்க. பேர் சித்ரா. சொல்லுங்க சித்ரா, எங்க இருந்து பேசுறீங்க? தென்னிலை சித்ரா. சரி, டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லுங்கம்மா. வயசு கேள்வி படபடன்னு சொல்லுங்க. சித்ரா வயசு 38. சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க? தென்னிலை. கேள்வி என்ன? கேள்வி என்னன்னு சொல்லுங்க. எங்க குடும்பத்துல பல பிரச்சனையாவே இருக்குன்னா எங்க பையனுக்கு படிப்பு வர மாட்டேங்குது. பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு என்ன வயசாவது? பேர் என்னம்மா? கணேஷ். 14 வயசு. இந்த பையன் 9வது படிக்கணும். இப்ப படிப்பு கம்மியா தான் தெரியுது. அதே சமயத்துல இந்த பையனுக்கு நல்ல படிப்புல மந்தம் இருக்கு, விளையாட்டு அதிகம், கிரகத்தின் பார்வை சரியில்லை. 2 வருஷத்துக்கு ரோடு, வாகனம், தண்ணீர், கரண்டு இப்படி பல இதுகளில் சிக்கல் நேர வேண்டிய நிலை இருக்குது. டைம் சரியில்லை.